இன்றைக்கு எனக்கு வாழ வழி இல்லை, பிழைக்க வழி இல்லை, ஆசீர்வாதமாய் இருக்க வழி இல்லை, என் வாழ்க்கையில் நான் உயர்வை விரும்புகிறேன், ஆனால் அதற்கு வழி இல்லை, எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, தொழில் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, வருமானம் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது, என்னால் நிம்மதியாக ஜீவனம் பண்ண முடியவில்லை என்று சொல்லி ஜீவனுக்காக, ஆசீர்வாதத்திற்காக வாழ வழி இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ விசுவாசிக்கும் பொழுது இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினாலே உனக்கு வாழ வழி பிறக்கும். ஒரு அல்லே சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு ஆண்டவர் வாழ வழியை உண்டு பண்ணுவார்? அல்லேலூயா. இந்த இயேசு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இயேசு உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காகவே, உங்களை உயிர்ப்பிக்கும்படியாகவே அவர் எழுந்தவராய் காணப்படுகிறார். இயேசு நமக்காக அடிக்கப்பட்டது உண்மைத்தான், நமக்காக ரத்தஞ்சினது உண்மைத்தான், நமக்காக அவர் உயிரோடு கூட எழுந்ததும் உண்மையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உலக மனிதர்களுடைய கல்லறைகள் எல்லாம் பூட்டப்பட்டு புதைக்கப்பட்டு காணப்பட்டாலும் ஒரே ஒருவருடைய கல்லறை மட்டும் திறந்த நிலையில் இருக்கிறது என்றால் அது நீங்கள் தேடி வந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை. அல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க போய் பார்த்தீர்களானால் இயேசுவை வைக்கப்பட்ட கல்லறை திறந்திருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். நம்முடைய தெய்வம் செத்தவர் அல்ல, ஏதோ இருந்தாரு போனார் என்கிற அளவுக்கு அல்ல, இன்னும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா.